இட்ஸ் யுவர் Aariwingsworld. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான அழகாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணலாம், ஸோ மைல்டான ரேஞ்சில் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஒரு சூப்பர் ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெக்லைன். ஸோ மேக்ஸிமம் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டர் ஒர்க் பண்ணி தான் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ஒர்க் கிடையாது. அதாவது பார்டர் இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மார்க் பண்ண வச்சுருக்க லைன் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம பார்டர் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறனால, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? ஸோ ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டாட்டு, அடுத்து வந்து ஒரு டாட்டு, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் தள்ளி தள்ளி, சரிங்களா? இந்த மாதிரி வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் எப்படி கரெக்டாக வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ கீழே வரைக்கும் கொண்டு போகணுங்கிறது தேவையில்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நம்மளுடைய நெக்கு வந்து ஷோல்ட்ரு தெரிகிற அளவுக்கு வச்சாவே போதும். ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுக்கு இடையில இல்லையா, ஸோ இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி, இது ரெண்டுக்கு இடையில ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி, இது ரெண்டுக்கு இடையில ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி, இதுவுமே வந்து நான் எப்படி யூனியனாக கரெக்டாக வைக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த குந்தன் ஒர்க்கு, இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூனியனாக கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருந்தால் தான் அந்த பார்டர் ஒர்க் வந்து பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக அலைன்மெண்ட்டாக நம்ம வச்சுட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன் வந்து நம்ம வந்து இந்த இல்லையா, ஸோ இந்த ஸ்டோன் இது வந்து பார்த்திங்கன்னா 0 சைஸ் ஸ்டோன் வந்து சொல்லுவோம். ஸோ இதில் கொஞ்சோடு ஒயிட் ஸ்டோன் இருக்குது பாருங்கள், அந்த பாருங்கள் இப்படி கொட்டி வச்சுருக்கேன். இந்த ஒயிட் ஸ்டோனை வச்சு தான் நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இதுதான் கொஞ்சோடு கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சாரியோட கலர் வந்து இந்த சிமெண்ட் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நல்லா ஒரு இதே மாதிரி கலராக தான் இருக்கும். சிமெண்ட் கலர்னு சொல்லுவாங்க, இல்லைனா யானை கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கலரு கொஞ்சம் ஒயிட் ஷேடிங்கில் கொடுக்குற மாதிரி வந்து யானை கலரில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணனால நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்டாண்ட்ஸில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் நான் வந்து இப்போ வந்து ஒயிட் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன். இந்த மாதிரி வந்து அழகாக அலைன்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஸ்டோனை நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டி முடிச்சிடுவோம். நான் எவ்வளோ அழகாக அந்த கேப்போடு கரெக்டாக ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி கேப்போடு கரெக்டாக ஒட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த திலகம் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த திலகமுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து மல்டி கலர் ஸ்டோன் வந்து சொல்லுவாங்க. பாருங்கள் ஷேடிங் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன். ஸோ இந்த ஸ்டோன் வந்து எந்த டிசைனுக்கு நம்ம சூட்டாக ஒட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் ஷேடிங்க்கு மாறிடும். ஸோ அதுதான் இந்த இதில் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ நான் இந்த மல்டி கலர் ஸ்டோனை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து அழகாக வந்து ஒட்ட வச்சுக்கிறேன். ரொம்ப கேப் கரெக்டாக நம்ம தள்ளி ஒட்டிக்குவோம். ரொம்ப தள்ளி ஒட்டிட்டேன் இதை மட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு மல்டி ஸ்டோனையும் நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இந்த ஸ்டோன் வச்சு தான் இந்த பார்டர் ஒர்க்கே நம்ம வந்து பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும், ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த அலைன்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. இது நல்லா காயணும். இது நல்லா காஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆக்சுவலி ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்டாக வந்து ஒட்டிட்டேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்காக இருக்கட்டும், பேக் நெக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் பார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நல்லா நம்ம வந்து ஒட்டிட்டோம். ஸோ இப்போ அது வந்து நல்லா வந்து காயணும். ஸோ இது வந்து காயட்டும். ஸோ காயிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வெயிட் பண்ணுவோம். ஸோ இதை காஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ நல்லா வந்து ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஜரி எடுத்திருக்கேன். ஸோ ஜரி எடுத்து எப்பயும் போல் கீழே வந்து இந்த மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ நாட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரவுண்டு இருக்குது இல்லையா, ஸோ இந்த ரவுண்டை வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து ஜரியை மட்டும் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சுகர் பீடை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஸ்டிச் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்டோனை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி 1-2 ஸ்டோன் 1-2 பீடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்காமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து
வரிசையாக அழகாக நம்ம வந்து வச்சு வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்பயுமே 1-2 ஸ்டோன் வந்து நல்லா காயாமல் தான் இருக்குது லைட்டாக. ஸோ ஃபேப்ரிக் க்ளூ நம்ம நிறையா அப்ளை பண்ணியிருக்கனால எப்பயுமே நல்லா ஃபேப்ரிக் க்ளூ அதிகமாகவே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா விழுகாமல் நல்லா இதாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ரவுண்டு பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி இப்போ நம்ம வந்து உள்ளே குத்தி அழகாக நாட் பண்ணிடலாம். நாட் பண்ணிட்டோமா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த திலகமும் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீட் லோட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டோனையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அலைன்மெண்ட்டாக ஒட்டினா தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக வரும். அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து டிசைனை, ஏன்னா அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதை சுற்றி சுற்றி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ அழகாக இந்த ஸ்டோனை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணி நம்ம முடிக்கணும். ஸோ ஆக்சுவலி இந்த எனக்கு ஹெவி டைமிங்கே இல்லை. ஸோ இதுவுமே எமர்ஜென்சி ப்ளவுஸ் தான். பட் ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் சரி அதோடையே உங்களுக்காண்டி வேகமாக வந்து நம்ம வந்து டுட்டோரியலும் வந்து கொடுத்துட்ருக்கோம். தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேசும்போது எனக்கு மேக்ஸிமம் எப்பயுமே வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக சொல்லுவேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதே மாதிரி தான்ப்பா இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம அந்த மாதிரி அழகாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறணும். இந்த ஸ்டோனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ இடையில கேப் இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளேயே குத்தியே நாட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டோனையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுக்கு இடையில இங்கே பார்த்தீங்களா இந்த நீடில் போகிற அளவுக்கு கேப் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான அளவு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டோனுக்கு இடையிலையுமே வந்து நீடில் போகிற அளவுக்கு வந்து கேப் இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இது இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 நம்ம நாட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி நான் அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் கீழே இருந்து ஸோ ஜரியில் மட்டும் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எப்போயும் நம்ம ஜரியில் அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜரியில் அந்த எண்டிங் கிட்ட வந்து அழகாக வெறும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் மட்டும் வந்து கொடுப்போம். இங்கே பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு. ஸோ செயின் ஸ்டிச் மட்டும் இந்த மாதிரி அழகாக வந்து கொடுத்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இதை பண்ணலாம். சில பேர் வந்து இல்லை நான் தப்பாக ஒட்டிடுவேன், எனக்கு வந்து ஒர்க் அந்த மாதிரி கரெக்டாக பண்ண தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைன் மட்டும் எதுக்காகனா ஸோ இப்படியே வந்து டெய்லர்ஸ்க்கு வந்து நம்ம தைக்க கொடுத்தோம்னா அவங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ துணி முன்ன பின்ன போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜரி லைன் மட்டும் நான் அப்புறமா வந்து போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஜரி லைன் வந்து எப்பயும் போல் நம்ம அந்த 2 லைன் வந்து நம்ம போட்டுருவோம். இது வரைக்கும் வந்துட்டேன் இல்லையா? இப்போ இங்கே லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணி ஸோ ஜரியில் மட்டும் லைட்டாக அந்த பார்டருக்காண்டி, ஏன்னா இது தைக்கும் போது வந்து அப்படியே உள்ளே போயிடும். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த லைன் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஜரியில் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 3 நம்பர் பீடு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேங்கிறத கவனிங்க. இந்த இடத்துல அதாவது இந்த எண்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் வந்து போட்டுகிட்டே வந்துட்டு இது 2க்கும் இடையில வச்சணும். ஒன்று வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் போய் வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீடையும் வந்து இது 2க்கும் இடையில அழகாக தைக்கணும். சரிங்களா? அதாவது 2 ரவுண்டுக்கும் இடையில கரெக்டாக ஒரு 3 நம்பர் பீட் வர மாதிரி ஜரியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து தைங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பட் வந்து ரொம்ப இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக. ஸோ பாருங்கள் எப்படி நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே கொண்டு போயிட்டு வெறும் இந்த செயினில் மட்டுமே நம்ம கரெக்டாக கொண்டு போய் அந்த 2 கேப்புக்கும் இடையில
இந்த மாதிரி வந்து 3 நம்பர் பீடை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓரளவுக்கு நல்லா தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 2க்கு இடையில வந்து கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுட்டு அழகாக அப்படி கொண்டு போயிருங்க. உங்களுக்கு எனக்கு ஒன்று ஒன்றா தான் எடுத்து ஸ்டிச்சிங் பண்ண முடியும்னா ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணுங்கள். ஸோ எனக்கு லோட் பண்ணி கூட எனக்கு வரிசை அழகாக அப்படியே வச்சு நான் கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படியே அழகாக வச்சு கொண்டு போயிடலாம். ப்ராக்டிஸ் இருந்தால் பண்ணிடலாம். சரிங்களா? 2க்கு இடையில ஒன்று, அப்புறம் மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டு 2க்கு இடையில ஒன்று, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து கொண்டு போயிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வெளியில் இருக்கிற வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ வச்சுட்டோம். இப்போ வந்து நாட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த 3 நம்பர் பீடை மறுபடியும் லோட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு இங்கே பாருங்கள் ஒரு செயின், அப்புறம் அப்படி இதை சுற்றி அழகாக அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இது ரெண்டும் பார்த்த மாதிரி வச்சு ஒரு செயின், அவ்வளோதான். ஒரு லாக் பண்ணிக்கோங்க. தென் இதை சுற்றி அழகாக அப்படியே கொண்டு வந்துட்டு இது 2க்கும் சென்டரில் இடையில பார்க்குற மாதிரி இந்த 2 பால்ஸும் இந்த சென்டரில், அதாவது இந்த 2 ஸ்டோனுக்கு இடையில நேராக பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செயின் ஸ்டிச் வந்து வரிசையாக போட்டுகிட்டே வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டோட கொண்டு வந்து நிப்பாட்டணும். ஸோ நான் எப்படி கொண்டு வரேங்கிறத நல்லா கவனிச்சாவே புரியும். ரொம்ப ஈஸி தான். நிறைய பேருக்கு அந்த டிசைன் பார்டர் ஒர்க் பார்த்தோன்னா ஐயோ இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட்ஸாக இருக்கும். கண்டிப்பாக புரியாது. பட் இப்போ நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓகே இந்த டிசைனே இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே வந்து கண்டிப்பாக அந்த டிசைன் வந்து புரியாது. என்னடா இது என்னென்னமோ மாதிரியாக வந்து பண்ணியிருக்காங்களே, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் டிசைனில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. நார்மல் இதுனா பிகாஸ் வந்து பார்டர் ஒர்க்லாம் இல்லாமல் கொஞ்சம் அந்த பண்ணக்கூடிய டிசைனே வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வந்து பொட்டிக் டிசைன்ஸில் தான் அந்த மாதிரி வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டிக் டிசைன் தான். பொட்டிக் டிசைன் வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி 2க்கும் இடையில வச்சுட்டு நம்ம அவ்வளோதான். இப்போ நாட் பண்ணிடுவோம். நாட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சர்க்கிளுக்கு இடையில 4 வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ சர்க்கிளுக்கு 4 அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இது 2க்கு இடையில 2 இருக்கும். முடிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் வந்து 3 நம்பர் பீட் எடுத்துட்டேன். இந்த திலகம் 2க்கும் இடையில ஒன்று வச்சு நாட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இதுக்கு அதே மாதிரி ஓகே. ஸோ இப்போ வந்து இது 2க்கு இடையில வச்சு ஒரு நாட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இடையில டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் வாய்ஸ்னால் வந்து கேட்குது. பிகாஸ் ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிறனால நம்ம ஸ்பீடாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது 2க்கும் இடையில ஒன்று வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இது 2க்கும் இடையில ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா நம்ம அழகாக வச்சு நாட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணவே இல்லை. உங்களுக்கு அப்படியே லைவாக அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். முடிச்சிட்டோமா? இப்போ இந்த இடத்துலையும் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துலையும் வச்சுருவோம். நாட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது ரொம்ப அழகாக இருக்கும் நேராக பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயே வந்து ஆக்சுவலி டைமிங் வந்து 10:45 ஆயிடுச்சு, அதாவது நைட்டு. ஸோ இனிமேல் நம்ம கொடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம வந்து டெலிவரி பண்ணணும். சரிங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம அதோட பேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட் இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட் இது தான். அண்ட் தென் வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ மேலே வந்து அங்கே வந்து திலகம் வச்சு சுகர் பீடில் கவர் பண்ணிவிட்டு 4 நம்பர் பீடு வச்சு நாட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இதோட பேக் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இந்த டிசைனோட சூப்பராக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது இந்த பேக் வியூ. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அண்ட் கிராண்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த டிசைனோட பேக் வியூ. ஸோ இவ்வளோ அழகாக நல்லா நெருக்கமாக இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக ஸ்டிச்சிங் பண்ணால் தான் இந்த அளவுக்கு நல்லா அழகாக வரும். ஸோ கண்டிப்பாக அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டிசைனுக்கு நம்ம அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்த்தி சுகர் பீடு வச்சு கவர் பண்ணி அங்கங்கே 4 நம்பர் பீடு வச்சு நாட் பண்ணியிருக்கோம். தென் இதோட இன்னொரு ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதோட இன்னொரு ஸ்லீவ் பார்ட். தம்பியும் வந்து கூப்பிட்றாங்க. ஓகே,
ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனோட இன்னொரு ஸ்லீவ் பார்ட். ஓகேவா? ஓகே, ஃபைனலாக அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டான டைமில் ஒரு நல்ல டிசைன் உங்களுக்கு டுட்டோரியல் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட மீட் பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ பாய், ஹாவ் எ நைஸ் டே.